ஒவ்வொருத்தருமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப ஒரு இறுக்கமாக வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அதுதான் பிரச்சனையே. நீங்கள் இறுக்கமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இறுக்கமாக இல்லையானாலும் சரி, எல்லாருமே ஒரு முடிவை நோக்கி தான் போயிட்டு இருப்பீங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க, புரியும். யாருமே இங்கே தன்னை இங்கே நிரந்தரமாக தக்க வச்சுக்கலாம் முடியாது. ஏன்னா எல்லாத்தையுமே ஒருத்தன் மேலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவன் அங்கிருந்து உங்களை ஒவ்வொரு விஷயங்களுக்கும், உங்களுக்கு நல்லவைகளுக்கும் தீயவைகளுக்கும் ஏற்ப தண்டனையை அவன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான். இதில் நீ பெரியவன் நான் பெரியவன் அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இங்கே உருள்றதுக்கு டைமே இல்லை. அதுக்குண்டான நேரமும் சூழலும் காலமும் இங்கே ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா ஒட்டுமொத்த அண்ட சராசரமும் சரி, அதில் நீங்களும் சரி, அனைத்து விதமான உயிர்களும் ஜீவராசிகளும் அதுக்குள்ளே தான் அடக்கும். அந்த பந்துக்குள்ளே தான் அடக்கும். அந்த பந்துக்குள்ளே அடக்கமாக இருந்தாலும் அந்த பந்துக்குள்ளே அடங்காமல் அதுக்கும் மேலே அண்டத்துக்கு அப்பால் அகன்ற சுடரினை பிண்டத்தில் பார்ப்பாயடி குதம்பாய் பிண்டத்தில் பார்ப்பாயடி அப்படின்னு யார் சொல்கிறதுன்னா குதம்பை சித்தர் சொல்கிறார். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துக்குள்ளே தான் நம்ம அடங்கி இருக்கோம், இதுக்கப்புறமா எதுவுமே கிடையாது, இதுக்கப்புறம் வெவ்வேறு விதமான கோள்களும் கிரகங்களும் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் கோள்களுக்கும் கிரகங்களுக்கும் அப்பாற்பட்டு வெளி வெட்ட வெளி இந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி இதை தாண்டி பல விஷயங்களை எல்லாமே ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கோப்புக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிற இறைவன் பிடியில் தான் நீங்களும் இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் கவனமாக அதை ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இதில் நீ பெரியவன் நான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அடிச்சுக்கிறதுக்கோ இங்கே உங்களுடைய நேரம் விரயம் பண்ணுறதுக்கு கிடையாது. எல்லாமே ஒன்று இங்கே பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் உருவாயிருச்சுன்னா இறுதியில் போய் அது முடியறதுக்கு தான் ரெடியாக இருக்கும், எதுவாக இருந்தாலும் சரி. அப்படி இந்த முதலுக்கும் முடிவுக்கும் இடைப்பட்ட சென்டர் பாயிண்ட்லேயே நீங்கள் நிற்கணும் அப்படின்ட்டுலாம் இங்கே நீங்கள் எதுலையுமே எல்லாம் நினச்சக்கூடாது. அப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு முட்டாள், அழிஞ்சு போயிருவீங்க. அப்போது நான் போய் அங்கே முடிய போகிறேன். அப்போ அதுக்கு முன்னாடி எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை தான் என்ன அப்படின்னா, ஒவ்வொருவருமே தன்னெழுச்சியாக தன்னுடைய ஆன்மாவை அறிந்து உணர்ந்து தன்னுடைய ஆன்மாவை எளிமையாக அந்த உடலுக்குள்ளார நீங்களே பிரிக்கிற விதையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் பிரம்மயோகம் சொல்லிக் கொடுக்கும். அப்படி தனக்குள்ளே இருக்கின்ற ஆன்மாவை பிரித்து எடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அங்கே தான் மிக 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 பெரிய விஷயமும் மிகப்பெரிய ரகசியமும் அடங்கியிருக்கு. இதுதான் சித்தர்கள் யோகிகள் பண்ணக்கூடிய பெருநிலை. அப்படி இந்த உடலுக்குள்ளார இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு கர்மாவும் கர்ம வினைகளும் இதெல்லாமே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனால் உடல்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்கனாலே நீங்கள் பேரின்பத்தை நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா இந்த உடல் அதுக்கப்புறம் உங்களுக்கு பயன்படாது. அப்படி உடலுக்குள்ள இருந்து ஆன்மாவை முழுவதுமாக நீங்கள் வெளியே கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் பறக்கலாம், மிதக்கலாம், நீங்கள் அண்டம் விட்டு அண்டம் போகலாம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களால் பண்ண முடியும். இது நிஜம். இதுதான் எல்லாருமே செஞ்சாங்க. அப்படி உங்களுடைய உண்மையான தேகம் தான் என்ன, உங்களுடைய உண்மையான சொரூபம் தான் என்னன்னா ஒளி தான் உங்களுடைய உண்மையான சொரூபம், ஒளி தான் உங்களுடைய உண்மையான தேகம். இந்த உடல் என்பது பயனற்ற ஒன்று. இந்த உடலை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று அடுக்குவர் அப்படின்றாங்க. ஒரு வெண்கல பாத்திரம் கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னா அது எடுத்து அடுக்குவாங்க. ஆனா இவ்வளவு பெரிய பிண்டமா இருக்கிற இந்த உடம்பு கீழே விழுந்துருச்சு அப்படின்னா எந்த ஒரு பயனும் கிடையாது. எடுத்து ஒரு நாள் வச்சுக்கிட்டால நாத்தம் அடிச்சிட்டு எடுத்துட்டு போய் உடனே எரிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு சித்தர் சொல்றார். அப்போ இந்த உடல் எதுக்கு, இந்த உடல் கடந்து உள்ளுக்குள்ளார என்ன இருக்கு அப்படின்ற ரகசியத்தை அறிந்து ஒவ்வொருவருமே தன்னுடைய உடலையும் மனதையும் பக்குவப்படுத்தி வேறொரு நிலைக்கு கொண்டு போறதுதான் உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது. அப்படி ஒவ்வொருவரும் கொண்டு போகும்பொழுது முழுமையாக இங்கே இருக்கக்கூடிய சூழலை எல்லாமே உங்களால் கணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நீங்கள் ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு உங்களுக்கு ஒன்று நடக்க போகுது, இல்லை நாளானிக்கு உங்களுக்கு நடக்க போகுது. ஏதோ ஒரு விஷயம், அது நல்லதாக இருந்தாலும் சரி தீயதாக இருந்தாலும் சரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஒரு சக்தியும் ஒரு எனர்ஜியும் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் அப்படியே திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதிருக்கீங்க, ரிசல்ட் வரதுக்கு 2 மாதம் ஆகும். அப்போ முன்கூட்டியே நமக்கு அது தெரிஞ்சிருச்சுன்னா அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். சரி, ஓகே, ரைட்டு. இப்போ நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்போ 2 மாதத்துக்கு அப்புறம் இந்த தொழில் எப்படி இருக்கும், 1 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த தொழிலில் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்றத நீங்கள் செஞ்ச உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படி இதுதான் டைம் ட்ராவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எளிமையாக யோகத்தில் பண்ண முடியும். நீங்கள் பயிற்சிகள் பண்ண 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 இறைவனோட அருளாலையும் சித்தர்களோட அருளாலையும் குருமார்களோட அருளாலையும் முழுமையாக அது உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கப்பெறும் பொழுது அடுத்தடுத்த நிலைகளுக்கு நீங்கள் உங்களால் எளிமையாக போக முடியும்.